கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏடிபி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து சென்னையில் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி எலிஜிபிலிட்டிஸ் கிரைட்டீரியாஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் A to Z இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதில் ஜாபில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி இன்டர்வியூஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது queries and questions இருந்தாலும் ஸோ அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்து நான் அவைலபிலிட்டியில் இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து என்னோட 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் queries வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் ஆக்சுவலி உங்கள் ஏடிபி அப்படிங்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி வந்து நமக்கு அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ ஜாபோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேட்டகரி வந்து ஸோ லைக் டெவாப்ஸ் டொமைனில் வருது. ஸோ இவங்க எப்போது பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, October 17th வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னை, தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஸோ ஏடிபியில் யாராவது இருந்தாங்க, தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் ரெஃபரன்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெக்வஸ்டேஷன் ஐடி ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்துட்டு ஸோ ரெஃபரல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெஃபரல் ஐடியை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அவங்க ரெஃபரல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பார்ட்டிசிபேட் இன் sprint ceremonies as a member of an agile team, then to aid application development, create database functions, script, stored procedures and triggers, then performing data imports and exports, maintenance of the third party integration, then troubleshooting database performance issue and monitoring database health, then investing and resolving data related production issues while are being observed by the users, then researching, diagnosing, troubleshooting and identifying solution to resolve system issue, then following the standard procedures for the proper escalation of unresolved issues of the appropriate and internal teams அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்துட்டு ஒரு அஜைல் டீமுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டெவாப்ஸ் டொமைனுக்கு. ஸோ அந்த டொமைன்ஸில் நீங்கள் என்னென்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் சிஸ்டம்ஸ் வந்து நீங்கள் ட்ரபிள் ஷூட்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃபங்க்ஷன் அண்ட் மெத்தடாலஜிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கான ரோல்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டெவாப்ஸ் டொமைனுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டொமைனில் வந்துட்டு அந்த ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூம்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் அனாலிட்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ் who use critical thinking and technical expertise to recently improve products, then ability to do multitask and work well under pressure, then problem solving skills to excel resolving problems encountered by users, whether they require only quick fixes of major collaborative effects across the various teams, then technical expertise, deep understanding of the product they handle the process of behind it, then attention to detail, mindful of details, creating extensive documentation, tracking errors and making changes to products. So actually இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலவெண்ட்டான ஒரு ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து அஜைல் இருக்குது, ஸோ ஜீரா இருக்குது, ஸோ காமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக்கான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தென் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் ரிலவெண்ட் ஃபீல்டு. ஸோ ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தால் போதும், அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டு. தென் நமக்கு வந்துட்டு ஃப்ரெஷர் டு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரோக்ராமிங்கில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான ஓப்பனிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் வித் Node.js, React and AWS ecosystem, then experience working with complex and large database on SQL, then proficient in SQL including functions, stored procedures and triggers, then the knowledge of index management, partitioning and query optimization, then understanding of cloud database technology, good communication skills and team player attitude, then strong analytical and problem solving skills. ஸோ இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து Node.js, React.js, தென் AWS இந்த பேசிக்கான காமன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SQL ஸோ மெயினாக அந்த queries ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். SQL வந்து ஒரு பிகினர் டு இன்டர்மீடியட் லெவலில் உங்களுக்கு அந்த query ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பேசிக்காக வந்து இந்த ஜாப் ரோலுக்கு வந்து டெவாப்ஸ்க்கு வந்து SQL தான் மெயினாக தேவைப்படுது. ஸோ அதுலேயுமே டேட்டா பேஸில் வந்து நீங்கள் query ரைட் பண்ணி அந்த டேட்டா பேஸை ரெட்ரீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து க்ளவுட் டெக்னாலஜியும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவலி காமனாக
எல்லா ஜாப்லேயும் சொல்கிற மாதிரி தான் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், அனலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளை நவ் பட்டனுக்கு போகும். ஸோ உங்களுக்கு என்னென்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ் காமிக்கும். அப்படி இல்லை என்னோடய மொபைல் நம்பர் வச்சு சைன்இன் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட மொபைல் நம்பர் காமிக்கும். ஸோ உங்களோட மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அதர்வைஸ் உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ கண்டினியூ கொடுத்து ஸோ அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு வந்து மெயிலில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை ரவுண்ட் இருக்கும், ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஜாப்க்கு என்னென்ன கொஷின்ஸ் அது என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலோ உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலோ ஸோ அதுக்கான டவுட்ஸுமே வந்துட்டு நீங்கள் 1-to-1 செஷன் கனெக்ட் பண்ணி அதில் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.